பிரைஸ் த லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் மனித வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், துக்கங்கள் வரதான் செய்யும். ஏனென்றால் இதுதான் உலகம். கஷ்டமே இல்லாத மனித வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரின் பாதைக்கு பதில் தரும் நாள். நீங்கள் கவலையில், துக்கத்தில், துயரத்தில் இருக்கும் பொழுது யார்கிட்ட எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுவீங்க? உங்களுக்கு ரொம்ப வேண்டிய நெருக்கமான ஏதோ ஒரு நபர்கிட்ட. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? யார்கிட்ட சொன்னால் அந்த தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்களோ அவங்கக்கிட்ட. சரீர பிரகாரமான வலிகள், வேதனைகள் வரும் பொழுது அதை யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? உங்கள் பெற்றோரிடமோ இல்லைன்னா உங்கள் துணையிடமோ? ஏன் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நபரை தேடுறோன்னா, அவங்க கிட்ட போனாதான் அதற்கு தேவையான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றிலிருந்து உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ஆளை நீங்கள் தேட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் பதில் தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை தேடி வந்துள்ளார். என்ன கஷ்டம்னாலும் சரி, என்ன கவலை, துக்கம், வேதனை எதுவாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட ஷேர் பண்ண முடியாத காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை ஒரு நண்பனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு தந்தைக்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாக, உறவுகளாக, நண்பனுக்கு நண்பனாக, சகோதரன் சகோதரியாக, எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூட உட்கார்ந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார், உங்களை அணைத்து கொள்வார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் முகம் துக்க முகமாக இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பல. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், எசேக்கியா 38:5, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். பார்த்தீங்களா? உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் கவலைகள், துக்கங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் போய் சேர்ந்து விட்டன. இனிமே உங்கள் முகத்தில் கண்ணீருக்கு இடமில்லை. சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நிம்மதி தான் வரப்போகுது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது முழுமையான நம்பிக்கை, விசுவாசம் வைக்கணும். நான் ஆண்டவரை நோக்கி தேடும் பொழுது அவர் எனக்கு பதில் தருவார், விடுதலை தருவார்னு நீங்கள் முழுமையாக விசுவாசிக்கணும். அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் தேவைகள் எது இருந்தாலும் சரி அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் அதை பார்த்து கொள்வார். Have a blessed day. Jesus bless you.